வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேர்மனே வீட்டுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணி இந்த வார்டுக்கு கவுன்சிலர் வேட்பாளர் நீதாயா கட்டுக்குண்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னா இது கண்டிப்பா சந்தோஷமான விஷயம் தானே? அது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அது நிரந்தரமான சந்தோஷமான எனக்கு தெரியலையே. நீங்க ஏன் அப்படி சந்தேகப்படுறீங்க? ரம்யா அப்படிலாம் யாருக்கும் நல்லது பண்ற ஆளே கிடையாது. அதுதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ரம்யா நல்லது பண்ற ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப அந்த நல்லது பண்ணி ஆகணும்ன்ற நெருக்கடியில இருக்காளே. நம்மள தாண்டி அவ இந்த வீட்ல நல்ல பேர் வாங்கி ஆகணும். அதோட இல்லாம நம்ம மேல இருக்கிற பகையையும் பழி வாங்குற உணர்ச்சியும் அவ ஏதாவது ஒரு விதத்துல வெளியே காட்டியே ஆகணும். இதுக்கெல்லாம் சேர்த்துதான் கட்டகுண்ட அண்ணனுக்கு கவுன்சிலர் பதவின்ற வலைய விரிச்சிருக்கான். அவ நம்மள அவமானப்படுத்துறதுக்காக கட்டகுண்ட அண்ணனை பெருமைப்படுத்துறானா இத நம்ம ஏத்துக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்ற? ஆமாங்க சின்னத்தா, நம்மள பழி வாங்கறதுக்காக ரம்யா இது வரைக்கும் என்னெல்லாமோ பண்ணிருக்கா. ஆனா இப்பதான் நியாயமா ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கா. இதனால ரெண்டு தரப்புக்குமே சந்தோஷம்தான். ஒரு பக்கம் ரம்யாவுக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் நமக்கும் சந்தோஷம் தானே. எனக்கு தெரிஞ்சு கட்டகுண்ட அண்ணனும் மணி அண்ணியும் இப்பதான் உண்மையாவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க கமிஷனருக்கு நன்றி சொன்னேன்னு மறக்காம சொல்லிடுங்க. நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ சரியா படல. நோக்கம் தப்பா இருக்கிறப்போ அது மூலமா கிடைக்கிற சந்தோஷம் எப்படி சரியா இருக்கும்? என்னவோ எனக்கு ஒன்றும் சரியா படல. சரி பாப்போம். பாப்போம் பாப்போம். சரி நான் வரேன். குட் மார்னிங் கார்த்திக் சார். மார்னிங் மார்னிங். குட் மார்னிங் கார்த்திக் சார். மார்னிங். நல்ல வேலை, டான்னு 10 அடிச்சதும் கரெக்டா வந்துட்டீங்க. இன்னும் ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தா கூட உங்க சேர் இன்னைக்கு பறி போயிருக்கும். பாத்தீங்களா, நம்ம பியூனு கண்கொத்தி பாம்பாட்டம் உங்க சேரை தூக்கிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்பி சார் சும்மா இருங்க சார். எதுக்கு இப்ப என்ன இப்படி கோர்த்து விடுறீங்க சார்? அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். சேர் எடுக்கலாம் நிக்கல சார், சும்மா யதார்த்தமா தான் நின்னுட்டு இருக்கேன் சார். என்ன நம்பி சார்? குட் மார்னிங் கார்த்திக் சார். குட் மார்னிங். என்ன மேடம், காலையிலேயே சிங்கத்தோட குகைக்குள்ள போயிட்டு வரீங்க போல இருக்கு. என்ன விஷயம்? இல்ல கமிஷனர் மேடம் உங்ககிட்ட லாஸ்ட் மந்தோட ரெண்டல் கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க சார். சார் இப்பவே கொண்டு வர சொன்னாங்க சார். கொடுத்துறேன் மேடம், நீங்க போங்க. ஓகே சார். இது இந்த மாசம் தானே. ரிப்போர்ட்டை கரெக்டா செக் பண்ணிட்டு அப்புறம் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார், நான் செக் பண்ணிடுறேன். என்கிட்ட சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம் பிரீத்தி, இந்த ஒரு ஃபைல் மட்டும் நீங்க பாக்குறீங்களா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். நான் பார்க்கறேன். கொடுங்க. அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே சார், வாங்க இந்த பக்கம் வாங்க. ஓகே மேடம். அண்ணா, நான் ஃபைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துடுறேன். மேடம் கேட்டா நான் பிரிண்ட் அவுட் எடுக்க போயிருக்கேன்னு சொல்லுங்க. செக் பண்ணிக்கோங்க. இங்கேயே நில்லுங்க, நான் போய் கமிஷனர் மேடம் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க சார். உள்ள கமிஷனர் மேடம் இருக்காங்களாமா? இருக்காங்க சார். உள்ள வரலாங்களா மேடம்? வாங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. என்ன சேர்மன் சார்,
நான் சொன்ன மாதிரி கச்சிதமா பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல? முடிக்காம விடுவேனா மேடம்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதை உங்களை நேர்ல பார்த்து தெளிவுபடுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். ம், சொல்லுங்க. உங்களுக்கு என்னாச்சு மேடம்? திடீர்னு அந்த கட்டை கொண்டு பையில கவுன்சிலர் ஆக்குற முயற்சியில் இறங்கியிருக்கீங்க.